அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு பள்ளி மாணவன் 2 மாத விடுமுறைக்காக தமிழகத்துக்கு வந்த போதும் பொழுதுபோக்கில் நேரத்தை செலவிடாமல் தமிழை கற்றுக்கொள்ள அரசு பள்ளிக்கே தினமும் சென்று வருவது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி வருகிறது. அம்மா adu இல்லை உலகின் மூத்த மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ் வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் கொண்ட மொழியாக உலகம் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. தமிழ்தான் அத்தனை மொழிகளுக்கும் ஆதாரம் என்றிருக்கும் சூழலில் தமிழை தமிழின் தடத்தை தேடி வந்திருக்கிறான் இந்த அமெரிக்க சிறுவன். கக்கா கசதர கத்ருபாய் கத்ருப்பின் நிற்கு அதுக்கு தக. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள வெள்ளிக்குறிச்சி கிராமத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த பள்ளி மாணவன் ஒருவரின் தமிழ் மீதான ஈடுபாடு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட செல்வகுமார் கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் குடியேறினார். அமெரிக்காவில் வசித்தாலும் தன் தாய்மொழியான தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தால் தனது 4 மகன்களுக்கும் தமிழ் பெயர்களை வைத்து அழகு பார்த்திருக்கிறார். அவரின் மூத்த மகன் மெல்வின் ராஜ்குமார் தற்பொழுது அமெரிக்காவில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். 2 மாத விடுமுறைக்காக தந்தையின் சொந்த கிராமத்திற்கு வந்துள்ள அவர் விடுமுறை நாட்களை விளையாட்டு அல்லது சுற்றுலாவில் செலவிடாமல் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கில் அரசு உயர்நிலை பள்ளிக்கு தினமும் சென்று வருகிறார். English, Miss Priscilla she speaks the most English, so she helps me the most. Okay. But all the other teachers especially try to include me and help me learn as much as possible. And I feel like all my friends and all the teachers are very kind and very inclusive, and they always want to help me. And my friends especially, we do lots of stuff in and outside of school, and I feel like in India and in Tamil Nadu especially, Velikuruchi, they're very nice people and they're always helping me. தமிழ் எழுத்துக்கள், சொற்கள், வாசிப்பு, உச்சரிப்பு என அடிப்படையில் இருந்து தமிழை ஆர்வத்துடன் கற்றுவரும் மெல்வின் ராஜ்குமார் தற்பொழுது பல தமிழ் வார்த்தைகளை தெளிவாக பேச தொடங்கியுள்ளார்.